ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெவில் மே க்ரையோட எபிசோட் 2. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சில ஹண்டர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு இன்வைட் பண்ணி இது மாதிரி ஒருத்தனை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பணம் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டேன்டே தான். இவன் பார்க்க சப்பையாக இருக்கா, நானே போய் போட்டுறேன்னு சொல்லிட்டு பல பேர் ஆர்வமாக இருப்பானுங்க. ஆனால் இவனை பற்றி தெரியாமல் நீங்கள் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறீங்க. இவன் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அவனை அழிக்கிறேங்கிறது நடக்காத காரியம். திடீர்னு அந்த பிஎம் வந்து என்ன பண்ணிடுவான்னா 500,000 yen தரேன், நீங்கள் வந்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அதுவும் அந்த நெக்லஸோட பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் தரேன் மாதிரி சொல்லிடுவான். இந்த டீல் நல்லா தான் இருக்குது, நானே போய் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் போவான். இவனுங்க இல்லாமல் ஒரு 6 பேர் சோல்ஜர்ஸ் போவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹண்டர்ஸ்லாம் வந்து கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்க்குறதுக்காக இவங்களை செட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சோல்ஜர்ஸ்லேருந்து ஒரு லீடர் வந்து பேசுவா. அவனை கொல்றது என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா? நான் வந்து அதுக்கு சிம்பிளான சொல்யூஷன் வச்சுருக்கேன். இதுதான் இந்த ஆன்டி டீமன் புல்லட்டு. ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருப்பா, இது இப்படி தான் வேலை செய்யும்னு சொல்லிட்டு. இதுக்கு பக்கத்தில் இருந்தவனும் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டாகவே பேசிகிட்டு இருப்பான். அப்போ இவ கண்டுபிடிச்சிடுவா, என்ன இவனும் ஒரு டீமன் தான். அந்த டீமன் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம பிஎம் வந்து அட்டாக் பண்ண பார்க்குது. உடனே இவ வந்து என்ன பண்ணுறான்னா, ஜஸ்ட் ஒரு இன்ச்சில் வந்து இந்த பிஎம் அட்டாக் பண்ண போகிற இடத்துல காலை பிடிச்சி தூக்கி போட்டு அந்த கன்னை வச்சு ஒரே ஷூட் தான், தலை அப்படியே வெடிச்சிடுது. ஸோ இவ பேர் பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஹக்காமாரா. ஒரு ரிச்சஸ்ட் மேன் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம டேன்டேக்கு யூஸ் ஆகிற மாதிரி. அவன் வந்து என்ன பண்ணுவான், அவனை பகடக்காயை யூஸ் பண்ணி அந்த டேன்டே ஹவுஸ் போகிறாங்க. இங்கே எதுக்கடா வந்தேன் மாதிரி நம்ம டேன்டே கேட்க, அவனோட பாதி ஃபீஸை கொடுத்துட்டு போவான் தான் வந்தேன், இது மூலிமா நம்ம 2 பேருக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுருவான். நீ கழுத்து இருக்கிற நெக்லஸை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் பெரிய ஆளில் விற்று காட்டுறேன், ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு விலை மதிப்பு இல்லாதது. என்ன சொல்கிற, கொடுக்குறியான்னு மாதிரி கேட்பான். இல்லை அதை கொடுக்க முடியாத மாதிரி நம்ம டேன்டே சொல்லுவான். அந்த நெக்லஸ் வந்து எங்கள் அம்மா கொடுத்தது, நான் யாரு கேட்டாலும் தரமாட்டேன். அதுவும் இல்லாமல் இது வந்து எங்கள் ஃபேமிலி செயின் மாதிரி சொல்லி தான் கொடுத்தாங்க. இது என்ன ஆனாலும் காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஸோ அதனால் யாரு கேட்டாலும் தரமாட்டேன். இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க இந்த டேன்டே கொல்றதுக்கு எல்லாம் வந்துடுவானுங்க, ஹண்டர்ஸ் எல்லாருமே. இவனுங்க உள்ள இறங்கி வரும்போது ஃபேக்கான டேன்டே இருப்பான். அப்புறம் பார்த்தா நம்ம ரியல் டேன்டே வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த பின் பால் இருக்கும்ல, அதை வச்சு ஒரே அடி தான், அடித்த அடியில் வந்து பாதி பேர் காலியாயிடுவானுங்க. அந்த பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவுத்துலேயே வந்து அப்படியே பதிஞ்சு போயிடும். அப்புறம் மீதியெல்லாம் வந்து அந்த ஷூட் பண்ணுவானுங்க. அது ஒவ்வொரு புல்லட்டையுமே அப்படியே அசால்ட்டாக தடுப்பான். அவனோட சேர்ந்துட்டு இவனும் ஷூட் பண்ணுவான். யாரடா ஷூட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல அவனோட ஸ்பீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். டான்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் சண்டை போடலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கேசட்லாம் போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாப்புல. அடுத்த கேங் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அவனுங்க பாம்பிளாஸ்ட்லாம் பண்ணிட்டு செவுத்துலாம் உடச்சிட்டு வருவானுங்க. அதை நம்ம டேன்டே வந்து அசால்ட்டாக தடுத்து எல்லாத்தையும் அடிச்சிடுவான். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கே தெரியாமல் ஒருத்தன் செஸ்ட் பாயிண்டில் வந்து நம்ம கன்னை வச்சுருவான். அவனும் ஷூட் பண்ணிடுவான். அப்புறம் வந்து பார்த்தா என்னாச்சுன்னு பார்த்தா அப்படியே அந்த இடத்துல ஹோல் ஹோல் மாதிரி போட்டிருக்கும். அதுக்கப்புறம் தானாகவே ஹீல் ஆயிரும். கவலைப்படாத, நான் சீக்கிரமாக ஹீல் ஆயிடுவேன், ஏன் பிகாஸ் நான் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி நான் சுற்றிட்டு இருக்கேன். கண்டெய்னருக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க அவனை பற்றி. அவங்க அப்பா ஒரு டீமன் லார்ட், அதனால் அவனுக்கு இந்த பவர் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. உண்மையாலுமே அவங்க அப்பா ஒரு டீமன் லார்ட் தான். மூன்டாஸ்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து உலகத்தையே ஆக்கிரமிக்கணும்னு நினச்சான், நம்மளெல்லாம் ஸ்லேவாக மாற்றணும்னு நினச்சான். பட் அந்த டீமன் லார்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டான். கொஞ்ச நேரம் ரியலைஸ் பண்ணக்கப்புறம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாமே. ஓகேவா? இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம டீமன் லார்டும் அவனோட இனத்தையே வந்து அழிக்கிறதுக்காக போயிட்டான். என்ன உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இந்த தாடி மீசை எல்லாம் வச்சு பார்க்கும்போது, நீ வந்து ஆர்னி தானே, எப்படி அவங்க குழந்தை நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நல்லா தான் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் உனக்கு கொஞ்சம் நெக்லஸ் மட்டும் கொஞ்சம் தரியா, அதை விற்றோம்னா நான் கொஞ்சம் நிறைய லாபம் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் வர லாபத்தை கொஞ்சம் பாதி பாதி பிரிச்சுக்கலாம், 50-50. இல்லை அதில் வந்து எனக்கு விருப்பம் கிடையாது, துளி கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்கு. அப்புறம் அந்த வளர்ந்தவனும் பஞ்ச் பண்ணலான்னு போவான். அதை அப்படியே பிளாக் பண்ணி நம்மால் ஒரே பஞ்சு தான். இப்போ அடித்த பஞ்சில் வந்து செவுத்தை உடச்சிட்டு பப்பரக்கான விழுந்துடுவான். அப்புறம் ஒரு ஆர்மி சோல்ஜரை வந்து காட்டுறாங்க. அவன் வந்து என்னோட சில்ட்ரன்ஸை பார்த்துட்ருக்கான், குழந்தைங்கள பார்த்துட்ருக்கான். ஏன் அவன் குழந்தைங்களான்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறான். அதுக்கு ஆமாம், இவங்களுக்காக தான் நான் வேலையை சேர்ந்துருக்கேன், இவங்க தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இவங்களும் கொஞ்சம் நல்லவங்க தான்.
அந்த லூட்டினன்ட் கேப்டன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நான் உள்ள போறேன்னு சொல்லுவா. அப்புறம் உங்களுக்கு பேக்கப் வேண்டாமான்னு சொல்லி அதனோட சப்போர்ட்டிவ் டீம்ஸ் கேட்கும். இல்ல தேவையில்ல நான் கொஞ்சம் வார்ம் அப் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு போய் இறங்குவா. அப்புறம் உள்ள இறங்குனோனேயும் கொஞ்சம் நெக்லஸ் ஷூட் பண்ணுவா. அதுவும் மாட்டிரும். ஆ ஜஸ்ட் க்ளோஸ்ன்னு சொல்லி நம்ம டான்டேவும் சொல்ல, அப்படியான்னு சொல்லி நம்ம கேப்டனும் சொல்ல, அத அப்படியே புடுங்கிட்டு ஸ்மோக் ஸ்க்ரீன்ஸ் போட்டு தப்பிச்சு போயிருவா, நம்ம கேப்டன். நம்ம ஆளும் அந்த கன்ஸ்லாம் எடுத்துட்டு சேஸ் பண்ண போவான். சேஸ் பண்ணுவான், புடிச்சிருவான். அப்புறம் ஃபைட் பண்ணுவாங்க 2 பேரும். "என்னது இது? என்ன மாரியான கன் இது?" அப்படின்னு சொல்லி நம்ம டான்ட்ட கேட்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலா உங்களுக்காக தயாரிக்கப்பட்டது. டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட கன்னுன்னு சொல்லுவான், நம்ம கேப்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா, டீமன்ஸ் மேல தான் கொஞ்சம் யூஸ் ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு சட்டைய கிழிச்சு பார்ப்பான். ஆனா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சிம்பிள்ஸுமே இருக்காது. அப்ப நீ டீமனே கிடையாதா? ஆனா பட் உன்னோட பிளட் சாம்பிள்ஸ்லாம் பார்த்தா டீமன்ஸ் மாரியே இருக்கே! நீ யாரு? உண்மைய சொல்லுன்னு மாரி கேட்பா. "நீ ஒரு ஹைபிரிட் பாதி டீமன், பாதி ஹியூமனா?" அப்படின்னு கேட்பா. "நான் என்ன பார்க்க டீமன் மாரியா தெரியிறேன்னு" சொல்லி நம்ம டான்ட்ட கேட்பான். நம்ம டான்டேவும் இவள கையும் களவுமா புடிச்சிருவான் கேப்டன. அப்புறம் அவன் நெக்லஸ்லாம் எடுத்துட்டு பார்க்கும்போது, அந்த நெக்லஸாவே இருக்காது. அது ஒரு கிரெனேடு. அப்புறம் இவளும் தப்பிச்சுருவா. அந்த கிரெனேட்லேருந்து தப்பிச்சு நம்ம டான்டேவும் வெளிய வந்துருவான். அப்புறம் பிளான் பண்ண மாரியே நம்ம கேப்டன் வந்து நம்ம டான்டேவ புடிச்சிருவா. அப்புறம் இன்ஜெக்ஷன் மாரி இன்ஜெக்ட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராக்கராமா. அ ட்ராக்கர் எதுக்குன்னு மாரி நம்ம டான்டே கேட்பான். இப்ப நீ எங்க கையிலன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டனும் சொல்லி அந்த எபிசோட் அப்படியே முடிக்கிறாங்க. தேங்க் யூ.